கூட நான் போய் 2 நாள் இருந்துட்டு ஓகேங்க. லீவில் அப்புறம் அவர் தானாக வந்துட்டா பிரச்சனை முடிஞ்சு வச்சுங்க. ஆமா. டிரைவரை போட்டு டிரைவர் அவனுக்கு அது சாப்பாடு லொட்டு விசைக்கு அவனுக்கு எல்லா வேலையும் பண்ணி ஆகணும். அங்கே தான் அங்கே வேலையே இருக்குது. அப்புறம் சொல்லுவேன் பணத்துக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லக்ஸரிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க வேணா எங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறேங்கிறாரு. இப்போ அந்த அளவுக்கு வசதி எனக்கு இருக்குதுங்கிறாரு. இருக்கட்டும், அவங்க மரியாதை குறையாத இருந்தால் சரி. இப்போ தேடி வந்துட்டார்ல ஆளை பார்க்கணுன்ட்டு அந்த அந்த அளவுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கல. அப்புறம் சொல்லிட்டு வாங்க போகலாம். இது அருமையான இடம். இது ஃபுல்லாவேங்கயா வீட்டு வரைக்கும் நம்ம இப்படி போயிட்டு கார் நிக்கிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் வந்துருது. இதெல்லாம் நம்ம இடமே. இந்த 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 பகுதிக்கு பேர் என்ன பேருங்க? ஊர் இந்த பகுதி பன்னந்தூர். இது எங்கேருந்து? கிருஷ்ணகிரிலேருந்து கிருஷ்ணகிரி 30 கிலோமீட்டர், தருமபுரிலேருந்து 30 கிலோமீட்டருங்க. இங்கே பக்கத்தில் என்ன சொல்ல காவிரிப்பட்டினத்துலேருந்து காவேரிப்பட்டினத்துலேருந்து ஒரு 23 கிலோமீட்டர். எல்லாம் 23 கிலோமீட்டருக்கு பாருங்கள். தென்னை மரம், வாழை மரம் எல்லாம் இருக்கும் பாருங்கள். அளவுமே பணம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கர் இவருடைய பூமி இருக்குது, 3 ஏக்கர் இவருடைய பூமி இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் இங்கே கிருஷ்ணகிரியில் மட்டும் ஒரு 4 இடத்த பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? நம்ம எது சௌகரியமோ அங்கே பார்க்கலாம். சரியா? நாங்கள் இடத்த பார்க்க தான் வந்திருக்கோம் தவிர நமக்கு சௌகரியமான இடம் எது அப்படின்னு பார்க்குறோம். சரியா? இதுக்காக வந்திருக்கிறோம். இது பன்னந்தூர் இடம். காவிரிப்பட்டினத்துலேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து 30 கிலோமீட்டரு, தருமபுரிலேருந்து 30 கிலோமீட்டர் நடுவில் இருக்குது. திருப்பத்தூர், வாணியம்பாடி அந்த ரூட்டும் இங்கே பக்கம். தருமபுரிலேருந்து இந்த ரூட்டில் போட்டால் ரொம்ப பக்கம். திருப்பத்தூர் வாணியம்பாடி ரூட்டில் வந்து ஜோலார்பேட் போகிறோம்ல. ஆமாம். பக்கம் வரும். அருமை. இது பாருங்கள். இப்போ என்ன சோங்கா இருக்குது, தனி சோங்கு இருக்குது. பக்கத்தில் ஆறு ஓடுதா? இன்னும் அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் அது ட்ராவல் பண்ண போனோம். ஒரு இங்கேருந்து 3/4 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் கிட்ட வரும். சரி, அது போகிற பார்த்துட்டு போகிற பார்த்துட்டு போயிடுறோம். அவ்வளோதான். நம்ம வண்டியாக இருந்து நேரம் நம்ம காவல்கார் இருக்கிறதுக்காக கொட்டாயுது. அருமை. இதையும் பயன்படுத்திக்கலாம். காவல் இருக்கிறதுக்காக, காவல்காருக்காக அது போட்டது. ரைட். காலையில் திருடெல்லாம் வருவாங்களா? அந்த காலத்தில் திருட்டு வந்துட்டு திருடுனது. இப்போலாம் தேங்காய்க்காக அதிகமாக வரதில்லை. அந்த காலத்தில் திருடிட்டு இருந்தாங்க. இப்போ இதை விட நேராக ஏடிஎம் போயிட்டாங்க அவங்க. அட்வான்ஸாக போயிட்டாங்க. இதெல்லாம் 3 ரூபா 2 ரூபாய்க்கு இந்த தேங்காய் திருடி. அன்றைக்கி செலவு கம்மியாக இருந்தது, இன்றைக்கி செலவு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கோட்டை வேணால் கூட 250 ரூபா வேணுமே. அதுக்கு தேங்காய் திருடியில் ஒன்றும் பண்ண முடியாது. கொடுமடா சாமி. பாருங்களேன் எப்படி அருமையான இடம் பாருங்கள். ரைட். இங்கே ஒரு அருமையான இடம். நாங்கள் வந்து இப்போ தருமபுரி, கிருஷ்ணகிரியில் மட்டும் தருமபுரியில் கிட்டத்தட்ட அது முடிஞ்சு போச்சு. கிருஷ்ணகிரியில் 4-5 இடம் பார்த்துட்டோம். ரொம்ப அருமையான இடம். அங்கே காவிரிப்பட்டினை நல்லா இருக்குது. உடனடியே பறித்து தொடங்கலாம். காவிரிப்பட்டினை எந்த கேள்வி இல்லாமல் தொடங்கலாம். சரி, சித்தர் ரெடி ஆனால் சரி. சித்தர் ரெடியாகிறதுக்கு தமிழர் சேர்ந்து ரெடி பண்ணணும். பார்க்கலாம். இப்படியே அவங்க வீட்டுக்காரி எல்லோரும் என்னை பார்த்துட்டாங்க. வீட்டுக்காரி நல்லா பார்த்துட்டாங்க. மாம்பழம் சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டுட்டு போ. ஏதோ ஒரு கற்பனை பண்ணி சுத்தத்துக்கு வந்தால் சரி. ஏதோ ஒரு கற்பனை பண்ணி ஒரு சுத்தத்துக்கு வந்தால் சரி. இது கிணறுங்க. பாப்பா அதே பாப்பா. தண்ணி அவ்வளோ சீக்கிரம் குறையாது இல்லையா? ஏன்னா மேலே தண்ணி இருக்குல்ல. அந்த மேலே சீக்கிரம் வாய்ப்பே இல்லை. தண்ணி நீங்கள் எப்போவுமே எவ்வளோ ட்ரை சீசனில் வந்தாலும் தண்ணி இருக்கும். தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்களேன். இங்கே வந்து சோலார் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி பம்ப் பண்ணி தண்ணி கொண்டு வந்து மேலே ஊற்றி குட்டையில் நெப்பி வைக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். இது யார் அந்த முயற்சி பண்ணாங்க? அப்பாவும் காலத்தில் பைப் போட்டு யூஸ் பண்ணாங்க. சோலார் வந்து இப்போ ரீசெண்டாக பிளான் பண்ணி போட்டுருக்காங்க. தண்ணி எப்பயுமே இப்படி இருந்துகிட்டே இருக்குங்கய்யா. இப்போ தண்ணி குறைஞ்சி காலையிலேருந்து ஓடிட்டு இருக்குது. தண்ணி குறைஞ்சி தண்ணி எப்பயும் மேலே மிகப்பெரிய குட்டை இருக்குது. பசுமையாக இருக்குது. அது வரைக்கும் தண்ணி எப்போ குறையிறதே இல்லைங்கய்யா. வருஷம் 360 நாள் தண்ணி இருக்குதுங்கய்யா. பாருங்களேன். வருஷம் 360 நாள் தண்ணி இருக்கிற ஒரு பூமி இதுதான். இந்த பக்கத்தில் தென்பெண்ணை ஆறு ஓடுது. சூரிய சக்தியை பயன்படுத்தி தண்ணி கொண்டு வந்து மேலே சூரிய சக்தி மின்சாரம் எடுத்து மோட்டார் ஓட்டி ஒரு பெரிய குட்டை இருக்குது. இந்த குட்டையில் தண்ணி நிரப்புறாங்க. தேவைக்கு அப்புறம் தண்ணி நிரப்புறாங்க. அவங்களே உலர வச்சிடுறாங்க. தண்ணி காலி பண்ணுறாங்க. எல்லா வேலையும் பண்ணிக்கிறாங்க. இலவச மின்சாரம் இருக்குங்காட்டி இது சாத்தியம். சரியா? நன்றி.